பஸ்ஸுக்குள்ள ஒரு பெண் பிரியாணி மீது ஒரு நபர் வந்து தவறாக நடந்த மார்பு பகுதி இதில் தொடவே கூடாது. சம்பந்தம் இல்லாமல் யாராவது வந்து கையை கட்டிப்பிடிச்சு இப்படி குறிப்பிட்ட சில மனுத்தியாளங்களுக்கு 20 லட்சம் பேர் அதை பார்வையிடவே அதுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறா. அப்படி ஒரு ஆள்கிட்ட சொல்லவும் இல்லை, போலீஸுக்கு கால் பண்ணவும் இல்லை. இது நான் நேர கண்ணால் கண்ட அனுபவம். எவ்வளவுதான் நல்ல நல்ல ரீல்ஸுகள் எல்லாம் போட்டு பார்த்தேன், லைக்கே பெருசாக வரே இல்லை. மற்றவர்களை பேசி போட்டு பார்த்தோன்னு நிறைய பேர் பெண்களுக்கு எதிரான ஆள் இல்லை. வடிவாக இந்த காணொலியை இறுதி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நெகட்டிவ் ப்ரமோஷனுக்கு தெரிகிற கொஞ்சம் கொஸ்டி உண்மையாகவே இப்போ தெரியுது. அட்டென்ஷன் சீக்கர்ஸ் என்று சொல்கிறது. இப்போ ஒரு வருஷம் டிவோர்ஸ் எடுத்தபடியே அவர் சிலவளை தேவை இருந்திருக்கலாம், அப்படி உரசி கொண்டு தெரியுமெண்டு. யாராவது வீடியோ எடுக்க உரசுவானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலமே நித்திரியால் இவ்வளோ நேரம் லேட்டாக அவளும்பேல என்று போய் தட்டி கதவை தட்டி பார்த்தால் அதால் இப்போ வீடியோ வந்து நாங்கள் பொறுத்த இடங்களில் கட் பண்ணி போட்டு துண்டு துண்டா போட்டுட்டு மிக அவதானம் நீங்கள் பஸ்ஸில் பக்கத்தில் இருக்கிறார்கள். ஏனெண்டா இப்போ ட்ரெண்டிங்கில் வரணும் நடந்தால் இந்த செருப்புகளை கலாட்டி காட்டாதேங்கோ, துப்பாதேங்கோ. எங்கள்கிட்ட சமூகம் கிளவியல் பாட்டிகள் சொல்லி கொடுக்குறது அந்த வீடு வரைய துப்பி விடடி பேர் ஆண்டி மூஞ்சேலேண்டு. இதுவே முதுகில் போட்டு தோசை சுடுற மாதிரி உறைஞ்சக்கூடாது, அது பேட் டச். உடனே இதன்று வேணும். இப்போ கதையை போடுவீங்க, உங்களோட ஃபோன் நம்பரை தாரீங்களா, உள்ளுக்கு வரலாமா, சில பேர் டபுள் மீனிங்கில் போடுங்க. இதுகளை முழிச்ச வேலை மாதிரி இந்த டிக்டாக் சொல்லி தனியாக இந்தியாவிலும் இருக்கும், இலங்கையிலும் இருக்கும், முறைப்பாட்டு பிரிவுகள் எல்லாம் இருக்குது. ஈவன் நீங்கள் அதை பச்சையாகவே சொல்லலாம். ஒரு ஆம்பளை ஆஃபீஸர். தமிழ் லெந்தரன் சொந்தங்களுக்கு வணக்கம். அற்புதமானதொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி வந்து எல்லா இடமும் கதைப்பட்ட ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். அண்மையில் பஸ்ஸுக்குள்ளே ஒரு பெண் பிரியாணி மீது ஒரு நபர் வந்து தவறாக நடந்து கொள்ள முயற்சித்ததாகவும், அதை அந்த பெண் வந்து வீடியோ எடுத்து தன்னுடைய வலையொலித்தளத்திலையும் எல்லா சோஷியல் மீடியாவிலையும் போஸ்ட் பண்ணி குறிப்பிட்ட சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே 20 லட்சம் பேர் அதை பார்வையிடவே அதற்கு எதிரான கமெண்ட்ஸுகள் வந்ததாகவும், இந்த பிரச்சனை வந்து இப்படியே பூதாகாரமாக அப்படியே போய்கொண்டிருக்க அந்த குறிப்பிட்ட நபர் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக, தன்னைத்தானே அழித்து கொண்டதாக இந்த விடயங்கள் வந்து பேசு பொருளாக இருக்குது. இப்போ இன்றைக்கு நான் கதைக்க போகிற விடயங்கள் வந்து யாருமே கதைக்காத ஒரு விடயங்களை கதைக்க போகிறேன். இந்த விஷயம் சம்பந்தமாக ஒரு இப்படியான விடயங்களை பெண்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், உண்மையிலேயே அவர் செய்தாரா அல்லது இவ்வளோ பிள்ளையா, இதொன்றும் நான் கதைக்க போகிறதில்லை. இந்த விஷயத்தை எவ்வாறு டீல் பண்ணியிருக்கலாம், பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களின் போது பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லது தங்களை தாங்களே எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும். வெறுமனே இன்ஸ்டாவிலேயோ அல்லது சோஷியல் மீடியாவிலேயோ வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ போடுறதால மட்டும் நின்று விடுமா, அல்லது இப்படியான பிரச்சனைகளை எவ்வாறு வாழ்க்கை தேர்ச்சி என்ற விடயங்களுக்களால் டீல் பண்ண வேண்டும். ஒரு பாடசாலை பஸ்ஸில் இப்படி ஒரு பெண் பிரியாணி போய் கொண்டிருக்கிற ஒரு மாணவி, அவருக்கு இப்படி நடந்தால் அவள் தன்னைத்தானே எப்படி தப்பித்து கொள்ளலாம், இந்த விடயங்களை கதைக்க போகிறேன். உண்மையிலேயே அந்த பெண் செய்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், அவள் ஒரு தவறான முறையில் அந்த விடயத்தை டீல் பண்ணியிருக்கிறா. அவர் செய்தாரோ செய்யலையோ சமூகம் எல்லாம் சேர்ந்து அவரை கொன்றிருக்கின்றது. உண்மையாக அந்த பெண் கொன்றாரோ இல்லையோ சமூகம், ஒட்டுமொத்த அந்த ஷேமும் வந்து சமூகம் செய்தது தான். அந்த சமூகம் எவ்வாறு அவரை கொலை செய்திருக்கு. இந்த காணொளி வந்து ஒரு அறிவியல் ரீதியாக இந்த விடயங்களை பகுத்து ஆராய போகுது. இந்தியாவில் பஸ்ஸுக்குள்ளே அந்த பெண் பிரியாணி மீது நடந்த விடயங்களை அவர் காணொலியாக பதிவேற்றி எடிட் செய்து வடிவாக்கலுங்க அப்படியே போடையில் எடிட் செய்து அதை சமூக வலைத்தளத்தில் போட்டதால் இன்றைக்கு ஒரு உயிர் பறிபோய் இருக்குது. இதை மாதிரி நிறைய அட்டென்ஷன் சீக்கர்ஸ் இப்போ நிறைய எல்லாருமே வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு நிற்பாங்க. அப்போ எப்படி ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிறன்னு சொல்லிட்டு இப்படியான விடயங்களை யாராவது முயற்சித்து யாராவது இறப்பதற்கு காரணமாக அமையலாம். அது மட்டுமில்லை, இப்படியான விடயங்கள் எங்களுக்கும் நடக்கலாம். அப்போ இந்த விடயங்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்றதை விளக்குற ஒரு காணொலியாக இருக்க போது ஒரு அருமையான காணொலி. வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். என்ன சங்கதி நடந்ததுன்னா, இந்தியாவில் ஒரு பஸ் ஒன்றில் ஒரு பெண் ஒரு ஆள் வந்து பயணித்து கொண்டிருக்கின்றார். அதுக்கு பக்கத்தில் நின்ற ஒரு ஆண் நபர் தன்னோட உரசுற விதமாக, அதாவது பேட் டச் என்று சொல்லுவார்கள் தானே, தவறான முறையில் தொடுற மாதிரி நடந்து கொண்டதாக சொல்லி அவள் வந்து என்ன செய்திருக்காள், தன் செல்ஃபி கேமராவை ஒன் பண்ணிவிட்டு அதை வீடியோ பண்ணியிருக்கிறா. வீடியோ பண்ணது மட்டும் இல்லை, அவர் நான் வீடியோ பண்ணுறேன்னு தெரிஞ்சு கொண்டும் இப்படி செய்கிறார் என்ற விதமாக அதை சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றி இருக்கிறார். இதுக்கு அந்த பெண் வந்து சொன்ன நியாயப்பாடுகள் வந்து தான் போலீஸுக்கு கால் பண்ணியிருந்தேன், பக்கத்தில் உள்ளாக்களுக்கு சொன்னான், நடத்துனருக்கு சொன்னான் என்ற எல்லா விவரமும் சொல்லிட்டு தான் அதுக்கும் சரி வரையில் என்று சமூக வலைத்தளத்தில் சொன்னேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் விசாரணைகளில் இப்போ தெரிய வந்திருக்கு, அவள் கைது செய்யப்பட்டிருக்கிறா. அப்படி ஒரு ஆள்கிட்ட சொல்லவும் இல்லை, போலீஸுக்கு கால் பண்ணவும் இல்லை. அந்த வீடியோவை வடிவாக பார்த்தாக்கல்ல அரவாசி பேர் 50% மேலே சொல்லினோம். அந்தால் சும்மா அதை நெய்யா நிற்கிது, நீ ஏன் இதை ஃபேமஸ் ஆகிறதுக்காக போட்ட நீ என்று இந்த விடயங்களை வடிவாக கதைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் இப்படியான பிள்ளைகள் நாங்கள் போகிற பஸ்ஸுகள்லையோ அல்லது பொது இடங்கள்லையோ உலாவ முடியும். ஏன்னு சொன்னால் இப்போ டிக்டாக்லேயெல்லாம் நான் ஒரு சின்ன வயது மட்டும் கதைச்சு கொண்டிருந்ததை கேட்டேன். அதை கதைச்சு கொண்டிருக்கணும். இது நான் நேர கண்ணால் கண்ட அனுபவம். எவ்வளவுதான் நல்ல நல்ல ரீல்ஸுகளெல்லாம் போட்டு பார்த்தேன், லைக்கே பெருசாக வரே இல்லை. மற்றவர்களை பேசி போட்டு பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணினோம், லைக் பண்ணினோம்னு சொல்லி.
விளங்கிட்டு அவங்களுக்கு உலகம் எப்படி போய் கொண்டிருக்கின்றது. அதாவது நெகட்டிவிட்டிக்குள்ளால் கூட நாங்கள் எப்படியாவது ஃபேமஸ் ஆகிடணுமென்று நினைக்கிற இந்த காலத்தில் ஒருத்தன் என்ன ரேப்பனை பார்த்துட்டான், வடிவேல் சொன்ன மாதிரி ஐயோ கையை பிடிச்சி இழுத்துட்டான்ன்ற மாதிரி கத்திக்குள்ளறையாவது ஃபேமஸ் ஆகும்ண்டு உலாவுற விச யந்துக்கள் திரிகிற இந்த காலத்தில் நான் பெண்களுக்கு எதிரான நாள் இல்லை. வடிவாக இந்த காணொலியை இறுதி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும். மிக அவதானமாக எல்லாரும் இருக்கணும். அதே நேரம் அந்த பெண் பிள்ளை உண்மையாக தவறு நடந்திருந்தால் இப்போ எங்களுக்கு தெரியாது. இப்போ விசாரணைகளில் தான் நீதித்துறை, இந்தியாவினுடைய நீதித்துறை தான் முடிவு செய்யும் இது யாருடைய தவறு என்று சொல்லி முடிவு செய்யும். என்றாலும் இந்த விஷயங்களை எப்படி டீல் பண்ணியிருக்கலாம்னு தான் நான் கதைக்க போகிறேன். என்ன சொன்னால் நெகட்டிவ் ப்ரமோஷனுக்கு திரிகிற கொஞ்சம் கொஸ்டின் உண்மையாகவே இப்போ தெரியுது. அட்டென்ஷன் சீக்கர்ஸ் என்று சொல்கிறது. அவனை அவதூறு பிறப்பியோ இவனை அவதூறு பிறப்பியோ எப்படி சொல்லியோ என்னவோ ஃபேமஸ் ஆகிடுவோம் என்று திரிகிற ஆக்களுக்குள்ள மத்தியில் நாங்கள் எப்படி அவதானமாக நடக்கிற விஷயம் என்னென்றால் அந்த பெண் வந்து அந்த பிரியாணி வந்து இப்படி நடந்ததுன்னு சொல்லி வீடியோ போடுறா. வீடியோ போட்டு குறிப்பிட்ட கொஞ்சம் மணித்தியாலத்துக்குள்ளேயே 20 லட்சம் பார்வைகள். உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் சனத்தொகை கூடிய நாடு எல்லா இடம் வைரல் ஆகிட்டுது. வைரல் ஆகினால் அவருக்கு எதிராக 50 விதமான பதிவுகள். என்னப்பா இந்த பட்டியலை உரைச்சி கொண்டு தெரியுது, இவனுக்கு என்ன வியாதியோ அந்த மாதிரியெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவனுக்கு பொம்பளையில காணவே இல்லையா, பெண்ணுக்கு தானே பிறந்தவன், இப்படியெல்லாம் கீழே போட்டு கொண்டிருந்தாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் அந்தால் சர்வசாதாரணமாக தான் நீ நிற்கிது பிள்ளை, நீ உன்னுடைய ஃபேமஸுக்காக நீ ஃபேமஸ் ஆகணும், நீ கூட லைக் வேண்டவனும் என்றதுக்காக இப்படி செய்கிறியா என்று கொஞ்சம் பேர் போட்டிருந்தார்கள். இதில் முக்கியமான விஷயம் அவள் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதாவது எங்களை மாதிரி சோஷியல் மீடியாவில் தோன்றி கதைக்கிற ஒரு ஆள். இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும் அது எல்லா சோஷியல் மீடியா ஆக்களுக்கும் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு யூடியூப் அல்காரிதமோ அல்லது எந்த ஒரு சோஷியல் மீடியான்ற அல்காரிதமும் வியூஸை தரும், இருந்தால் போல் குறைக்கும். அந்த நேரங்களில் நாங்கள் வியூஸ் எடுக்கிறதுக்காக சில சர்ச்சைகளுக்கு நோமலாகவே உந்தப்படுவோம், மோட்டிவேட் பண்ணப்படுவோம். உதாரணமாக சொன்னால் இப்போ அண்மையில் கூட எங்களுடைய இலங்கை நாட்டில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சில தவறான தலையங்கங்கள், பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட பெண், அதே மாதிரி வைத்தியசாலையில் போய் தகராறு செய்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அது வந்து உண்மையாக அந்த சம்பவம் ஒன்று உண்மையாக இருந்தாலும் எனக்கு ஆஸ் அ சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக எனக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு. நான் நேரடியாக ஒப்புக்கொள்கிறேன். நாங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸாக ஒரு ட்ரெண்டிங்கில் வரணுமென்றதுக்காக எங்களை உந்துப்படுவோம். இப்படியான விஷயங்களுக்குள்ள நாங்கள் உந்துப்படுவோம்ன்றது மறக்கப்பட முடியாத உண்மை. அவவும் சில வேளை தான் ஃபேமஸ் ஆகணும், கூட லைக் வரணும், கூட ஃபாலோவர்ஸ் வரணுமென்றக்காக செய்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த வீடியோ போட்ட பிறகு அவருக்கு 3000 ஃபாலோவர்ஸ் வந்து கூடியிருக்கு அவக்கு உடனே. அப்போ இந்த விஷயத்துக்காக செய்திருக்கலாம் என்று ஒரு சிலர் கதைக்கணும். பிரச்சனை அது இல்லை. யார் கதைச்சா என்ன, ஃபாலோவர்ஸ் கூடினா என்ன, 20 லட்சம் வியூ என்னான்ற அந்த ஆள் வந்து அந்த செய்த அந்த சம்பந்தப்பட்ட நபர் தீபக் என்று சொல்லப்படுறவர். அவர் ஒரு வருடத்துக்கு முன்னர் தான் விவாகரத்து பெற்றிருக்கிறார். வடிவா கேளுங்கோ, எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு அனலைஸான ஒரு அனலிட்டிக்கான ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணி ஒரு அனலிட்டிக்கான ஒரு டேட்டாவோட நான் வந்திருக்கேன். ஸோ வடிவா கேளுங்க என்ன நடந்தது. அவர் டிவோர்ஸ் எடுத்து 1 வருஷமாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ 1 வருஷம் டிவோர்ஸ் எடுத்தபடியே அவர் சில வேளை தேவை இருந்திருக்கலாம், அப்படி உரசி கொண்டு தெரியுமெண்டு. யாராவது வீடியோ எடுக்க உரசுவானா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த வீடியோவில் அப்படி ஒரு காட்சியே அந்தளத்துக்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் அந்த பெண்ணுக்கு சில வேளை உண்மையிலேயே தவறு நடந்திருக்கலாம், வேறு எப்படியாவது செய்திருக்கலாம். என்னென்ன விதத்தில் பெண்கள் இப்படியெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும்ன்றதை நான் டீட்டெயிலாக அப்புறம் கதைக்கிறேன். அந்த ஆளுக்கு இப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டோன்னே 1 வருஷத்துக்கு முன்னே டிவோர்ஸ் இருந்திருக்கு. அவர் ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்திருக்க கூடும். ஆனால் அவர் வந்து பெற்றாருக்கு தெரியாமல் அறையை பூட்டி போட்டிருந்திருக்கிறார். பெற்றார் என்ன இவன் காலமே நித்திரையால் இவ்வளோ நேரம் லேட்டாக ஒழும்பையில் என்று போய் தட்டி கதவை தட்டி பார்த்தால் அவர் ஆல் அவுட், மேலே போயிட்டார். ஏனென்று சொன்னால் இந்த சமூகம் எல்லாம் சேர்ந்து அவரை கொலை செய்திருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பார்த்தீங்களா, நான் சரி, எல்லா சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சரி, சோஷியல் மீடியா வச்சிருக்கிற எல்லாரும் பயனாளிகளும் சரி, இப்போ கோடு கச்சேரிக்கெல்லாம் தேவையில்லை. நாங்கள் எல்லாம் ஒரு நீதிபதி, நாங்கள் எல்லாம் ஒரு தீர்ப்பு ஏற்கனவே வெளியிட்டுருவோமா, இவர் தான் பிள்ளை. அதால் இப்போ வீடியோ வந்து நாங்கள் பொறுத்த இடங்களில் கட் பண்ணி போட்டு துண்டாக போட்டுட்டு ஈஸியாக வந்து ஒரு ஆளை வந்து டேமேஜ் பண்ணிடலாம் ஈஸியாக. அந்த மாதிரியான ஒரு உலகம் இருக்கிற இடத்துல அவங்களே ஒரு முடிவு வந்துட்டாங்க, இந்த ஆள் தான் இப்படி செய்தாண்டு. அந்த ஆள் நினச்சது என்னை நிரூபிக்க வழி இல்லை என்று சொல்லி தன்னைத்தானே அழித்து விட்டார். பிறகு இந்த சிங்கப்பூர் சிங்காரியை பிடிச்சி அவள் இந்தியா நாட்டை சேர்ந்தவ ஒரு கதைக்காக சொல்கிறேன். இப்படியா நாக்கள் இப்படி சொல்லுவார்கள் தானே ஊர்வழியை பிடிச்சி ஆளை தேடி திரிஞ்ச ஆளை காணையில். அவள் சோஷியல் மீடியாவையும் வந்து பிளாக் பண்ணிவிட்டு நிஜ உலகில் இருந்து மாயமாயிட்டா. எங்கே போட்டான்னு பார்த்தா அம்மனி தேடி பார்த்தா பிடிச்சி போட்டாங்க. இங்கே சிங்கவாரி என்ன செய்த நீன்னு பார்த்தா அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த விசாரணை துறைக்கு வந்து பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாக கிடைத்திருக்கு. இப்போ அதை வைத்து அவர்கள் விசாரணை செய்ய போகிறார்கள். அந்த சீனையும் அப்படியே போடையில உண்மையாக அந்த நீங்கள் பார்ப்பீங்கள். இப்படியான சந்தர்ப்பங்களை வந்து வீடியோ ஃபுல்லாக போடணும். எடிட் பண்ணி எங்கேயாவது அங்கே முற்றுறார் இங்கே முற்றுறாருன்னு வேலை சர்வசாதாரணமாக சிரித்து கொண்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறா. ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படியான விடயங்கள் நடந்தால் தன்னறியாத ஒரு கொலை வெறி கோபம் கொண்டு வரும். இது சிரித்து கொண்டு வீடியோ எடுக்கிற விஷயம் இல்லையே, என்ன காமெடியாக பண்ணிகிட்டு இருக்கார் சிரிக்கிறதுக்கு. இதெல்லாம் செய்து போட்டு
பிள்ளை வந்து ரீச்சுக்காக. ஏனெண்டா இப்போ இருக்கிற பிள்ளைகள் இப்படி செய்யும். மிக அவதானம் நீங்கள் பஸ்ஸில் பக்கத்தில் இருக்கிறார்கள். ஏனெண்டா இப்போ ட்ரெண்டிங்கில் வரணும், சோஷியல் மீடியாவுண்டு அங்கே என்கேஜ்மெண்ட் படுத்துட்டுதுண்டா இதுகள் என்ன ரேஞ்சுக்கு முறங்குற சீவன்கள் தான் இப்போ இந்த நாட்டில் உலாவி கொண்டிருக்கிறன்ற மறந்துட வேண்டாம். இவ போட்டோன்னு அவன் பாவி யோசிச்சிட்டான். இந்த தீபக்ன்றவர் தொடர்பாக சக பிரயாணி ஒருவர், இது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியும், சோஷியல் மீடியாவில் பார்த்தது நான் தான் சொன்னேன், ஓரளவு அனலிட்டிக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி பதிவு செய்த பதிவும் வந்து வைரல் ஆகுது. ஒரு வருஷமாக அவரை எனக்கு தெரியுமாம். இன்னொரு பெண் சொல்லியிருக்கிறா, இது இந்த வீடியோ போட்ட சிங்காரி இல்லை, இன்னொரு பெண் சொல்லியிருக்கிறா, ஒரு வருடமாக எனக்கு தெரியுமா. அந்த ஒரு வருடமாக அவர் தான் ஒரு நாள் பக்கத்தில் ஏதோ ஏழாமை இருந்த, உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு மென்சஸ் பிரச்சனை வரும், மாதவிடாய் பிரச்சனை வரும். அந்த நேரங்களில் பொதுவாக ஒரு பொம்பளையே பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். விஷயம் தெரிஞ்சவனுக்கு தெரியும். எப்படி என்று சொன்னால் அவர்கள் சாதாரணமாக அவர்கள் ஒரு ஆக்டிவாக இருந்தால் அந்த ஒரு சோர்வாக இருப்பார்கள். ஒரு ஃபேஸ் ஒரு ஒயிலியாக இல்லாமல் ஒரு காஞ்ச மாதிரி இருக்கும். காரணம் அந்த ஹோர்மோன்கள் இந்த பீக் குறைவால், ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் அந்த டவுனுகளால் அவர்கள் ஒரு சோர்வாகவும் ஒரு பெயின்ஃபுல்லாக அந்த ஃபீல் பண்ணுற மாதிரி இருப்பினும். அப்போ இவர் உங்களுக்கு ஏதோ இயலாது போல கிடக்கு அப்படி பச்சையாக சொல்லவும் இல்லையா, அது கூட ஒரு ஆபாசம் தான், அது கூட ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். என்ன பிள்ளை இன்றைக்கு சுகம் இல்லையோண்டு ஆக்களுக்கு முன்னால் பச்சையாக கேட்குறது ஒரு ஹராஸ்மெண்ட். அந்தாலும் அப்படி கூட கேட்கலையாம். எல்லாம் டீட்டெயிலாக கதைக்க போகிறேன், பின்னுக்கு கேளுங்க. வாழ்க்கை தேர்ச்சி, இந்த வித்தியாண்டு ஒரு ஆள் இந்த புங்குடுதீவில் ஒரு சம்பவம் நடந்த எல்லாத்தையும் இழுத்து கதைக்க போகிறேன். வடிவா இந்த காணொலியை இறுதி மட்டும் பாருங்க. அந்த வித்தியா என்ன செய்ததால் அப்படி நடந்தது என்றெல்லாம் கதைக்க போகிறேன். நாங்கள் இப்போ பழையபடி விஷயத்துக்கு வருவோம். அந்த பஸ்ஸுக்குள்ளே போன சக பிரியாணி சொல்லியிருக்கிற அம்மா அப்பாவை கூப்பிட்டு கதைக்கவா, ஃபோன் பண்ணி சொல்லவா, இப்படி பிள்ளையை கூட்டிகிட்டு போக சொல்லி, உங்களுக்கு ஏதாவது இயலாமை இருக்குதா, பாடசாலைக்கு போக இயலாமை இருக்குதான்னு சொல்லி தென்னட்ட கிடந்த பெனடோலை கூட அவருக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு பெயினாக இருக்குமென்னு சொல்லி அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் இப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லைன்னு சொல்லி ஒரு பெண்ணே பதிவிட்டிருக்கிறார். இதை தவிர சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் இப்போ கிடக்குது, விசாரிக்கலாம். என்னத்தை விசாரித்தாலும் சமூக ஊடகங்களில் இருக்கிற ஆக்கள் நீதிபதிகள் இல்லை. அதை வடிவாக்கலுங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்துவமான நீதித்துறை இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒருவர் வலுவான ஆதாரங்கள் இருக்குது, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, ஒருவரை அவர்தான் கொன்றொழித்தார் என்று வலுவான ஆதாரங்கள் வீடியோவில் இருந்தாலும் பேப்பர்களில் தலையங்கங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சந்தேக நபர் கைது, சஸ்பெக்டட் பர்சன் என்று தான் அவர்களை சொல்லுறதே தவிர அவர்தான் குற்றவாளி என்று சொல்லி தீர்மானிக்கின்ற அந்த அதிகாரம் கௌரவ நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. அது மட்டும் நாங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர இயலாது. இவர் கல்லன், அவன் கல்லன், இவன் இப்படி, இவன் பட்ட பொறுக்கி என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வர இயலாது. இது சந்தேக நபர் தான். ஆனால் நாங்கள் சந்தேக நபராக ரீட் பண்ணி நாங்கள் அந்தால ஏதோ ஒரு குடும்பத்தை இல்லாமலுக்கு கதைச்சு அந்தால தூக்குலவங்க பண்ணி போட்டாங்க. இவங்க பிரச்சனை அது இல்லை. இப்படியான நேரங்களில் உண்மையாக அந்த பெண் என்ன செஞ்சுருக்கலாம் என்றதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்களால் விளங்கப்படுத்த போகிறேன். இது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருக்கணும். பள்ளிக்கூடத்தில் ஒரு காலம் சொல்லி கொடுத்துருக்கோம்னு அடுத்து டிக்டாக்கில் போடு, அல்லது ஃபேஸ்புக்கில் போடு, யூடியூப்பில் போடுண்டு உண்மையாக என்ன செய்திருக்க வேணும் என்றால், அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை தேர்ச்சி, தனக்கு ஒரு சிக்கல் இடம்பெற சந்தர்ப்பத்தில் தன்னுடைய உயிரை எப்படி காத்துக்கொள்கிறது அல்லது தன்னுடைய கற்பை எப்படி பாதுகாத்து கொள்ளுறது என்றதை அந்த பெண்ணுக்கு படிப்பிச்சு விட்டுருக்கணும். எப்படி என்று சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு சந்தர்ப்பம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பாடசாலை பஸ் அல்லது வேன் இருக்குது. இப்போ வேனில் ஒரு 20 பிள்ளைகளை சேர்த்து ஏற்றிவினே வந்தாங்க. அதுக்காண்டி இதில் வேன் ஓடுறார்கள் ஒரு சண்டைக்கு வர வேண்டாம். எல்லாரும் அப்படி என்று நான் சொல்ல வரையில், ஈவன் 95-99% நல்ல மனிதர்கள், எல்லா துறையிலையும் எல்லாத்துலேயும் கெட்டவர்கள் இருப்பார்கள். ஒரு உதாரணத்துக்காக இந்த சம்பவத்தை சொல்கிறத விட யாரும் கோவப்பட வேண்டாம். ஒரு வேனில் ஒரு பிள்ளை போகுது, வடிவான பிள்ளை என்று வையுங்கோவன், ஒரு டீனேஜான பிள்ளை, 10ஆம் ஆண்டு 15 வயசு பிள்ளை போகுதுன்னு வைப்போம். அந்த வேனில் ஒரு 10-15 பொம்பளை பிள்ளைகள் போயினோம்னு வைப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், வேனுகளில் பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள் ஒவ்வொரு பாடசாலையாக அந்த டிரைவர் இறக்கி கொண்டு போவார். இறக்கி கொண்டு போய்க்க கடைசியாக ஒரு பாடசாலையில் ஒரு பிள்ளை தான் ரங்க வேணுமென்று வைப்போம். அப்போ இடையில் அந்த டிரைவரும் அந்த பிள்ளையும் தான் வேனுக்குள்ளே தனியாக இருக்க போயினும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு. உங்களுக்கு விளங்குது தானே, ஒரு கதைக்கு ஒரு வயதானால் மெச்சூரிட்டியானால்ன்ற பிரச்சனை இல்லை. சில இடங்களில் வயதானாக்களும் பிரச்சனை தான். அந்த டிரைவருக்கு அந்த பிள்ளை மீது ஒரு எஃப்ஐஆர் வருதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கும் அது விளங்குது. இப்போ உதாரணமாக அந்த பிள்ளை எப்படி எஃப்ஐஆர் என்று கண்டுபிடிக்கிறது என்றால், ஏதாவது சம்மந்தம் இல்லாத ஒரு அடல்ட்டான காமெடிகள் பிடிக்கணும் சில வேளை, அல்லது சில வேளை பேட் டச்சுகள் இருக்கும். இப்போ உதாரணமாக குட் டச் பேட் டச் பற்றி பின்னுக்கு நான் சொல்கிறேன், இப்போ பேட் டச்னு மட்டும் சொல்கிறேன். அதாவது தொடக்கூடாத இடங்களில் தொடுறது அல்லது நேரடியாக பச்சையாக கதைக்கிறது, இப்படியான ஒரு ஆசை இருக்குன்னு வந்தால், ஒரு சாமர்த்தியமான பிள்ளை, சாமர்த்தியம்ண்டா ஏஜென்ட் நல்ல சாமர்த்தியப்பட்ட பிள்ளை இல்லை, சாமர்த்தியம் புத்தி உள்ள பிள்ளை என்ன செய்யுமெண்டா இதை எப்படி டீல் பண்ணும். உதாரணமாக ஒரு பின்னுக்கு, டிரைவர் சீட்டுக்கு பின்னுக்கு அந்த பிள்ளை இருக்குது, இவர் ஸ்டரிங்கால் ஓடி கையில் சும்மா அங்கே இங்கே பேட் டச்சான இடங்களில் தொடுறார் என்றால் அந்த பிள்ளை தன்னைத்தானே காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யலாமென்று ஒரு வாழ்க்கை தேர்ச்சி சம்பந்தமான ஒரு செமினாரில் எங்களை கேட்கப்படுற கேள்வி. என்ன செய்யலாமென்று அதுக்குரிய பெஸ்ட்டான ஆன்சர் நீங்கள் உடனே சொல்லுவீங்க. என்ன செய்யலாமெண்டா, என்ன நிறுவனம், அதுக்கு சிம்பிளான பதில் தானே, செட்டு பகலட்டி அவனுக்கு காதை பற்றி அடிக்கிறது உண்டு. ஆம்பளையில் விட்டுட்டு இருப்பாங்களா காதை பற்றி அடிக்க. இதைத்தான் வித்தியா செய்தவா.
அந்த வித்தியாண்ட அந்த பெண்ணுக்கு இப்படியான சம்பவங்கள் முதலில் நடந்திருந்ததாம். அவள் செருப்பு கலட்டி காட்டிட்டு போனதாக நான் பத்திரிகைகளில் வாய்ச்சேன்னா அது நீதிமன்ற விவரங்கள் இருக்கிற விஷயங்கள் நாங்கள் இதில் காய்ச்சி கொண்டு நிற்கலாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை இப்படியான விஷயங்களை செய்யக்க இன்னும் அவர்களில் அந்த வன்மம் கோபம் அதிகரிக்கும். அப்போ இது எப்படி கடக்க வேணுமென்றதான் இந்த ஒரு விளக்கம் சொல்கிறேன் கேளுங்க. அப்படி என்று இதுக்கு மட்டும் இல்லை, பாமச்சான் தண்ணியை அடிப்போம், பாமச்சான் சுருட்டு பற்றி பார்ப்போம்ன்றதுக்கும் இந்த விடைகளை வந்து அப்ளை பண்ணி கொள்ளலாம். நேரடியாக எதிர்ப்பை காட்டக்கூடாது. அப்படியா அண்ணா, ஓகே, நீங்கள் தொட ஆசையாக கிடக்கா, ஓகே, எனக்கும் இப்படி நிறைய நாள் ஆசையாக இருந்தது, சும்மா கதை விடணும், எனக்கும் சும்மா இப்படி தொடணுமென்ற ஆசையாக தான் கிடந்தது, நான் பேசாமல் நீங்களே ஓடி கஷ்டப்படுறீங்கன்னா முன் சீட்டுக்கே வரணும் இருக்கா கதவை திறவுங்கன்னு சொல்லி போட்டு இது எங்கே சொல்ல வேணுமெண்டா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த சொல்லக்கூடாது. அவன் இறங்கி களைச்சி பிடிச்சி போடுவான். உங்களுக்கு தெரியும், வேனுகளில் இந்த டோரால் திறந்து முன் சைட் டோரால் திறந்தால் உள்ளுக்கு டிரைவருக்கு பக்கத்து ஏற வேணும். அதாவது நானே வாரணுன்னு சொல்லி போட்டு இறங்கி ஆக்கள் உள்ள இடத்துக்கு ஒரே இதாக கூவண்டு கத்தி கொண்டு ஓடிடணும். அதாவது பெருசாக சத்தம் போட்டு தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள வேண்டும். இது வந்து இதை விட இதுக்கு வேறு பெஸ்ட்டான ஆப்ஷன் இல்லை. உங்கள்கிட்ட ஃபோன் இருக்க போகிறது இல்லை, பாடசாலை மாணவிகிட்ட வேறு என்ன விதமாக கத்தினாலும் வேன் வந்து மூடப்பட்டிருக்குன்னு கேட்காது. இறங்கி ஓடணும். ஓடைய கேம் வந்து அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணணும். அங்கே ஏற்கனவே ஒரு காமவரி பிடிச்ச கொண்டு ஓடக்கூடாது, தெரிய வேணும் எனக்கு எது பாதுகாப்பான சூழ்நிலை. ஆக்களுக்கு முன்னால் கத்திட்டா ஓகே, பாதுகாக்கப்படுவினம். இதுதான் விஷயம். இந்த பிள்ளை என்ன செய்திருக்கலாம் என்றால், மேக்ஸிமம் இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் போடுறதுக்கு இதில் வர லைக் இல்லாமல் அந்த பிச்சு எடுத்து அல்லது இந்த என்ன பச்சையாக சொன்ன அங்கே திறந்து காட்டி எடுக்கிற லைக் மாதிரி இது என்ன லைக்கு, அவன் ஒருத்தன் என்னில் உறைஞ்சி கொண்டிக்கிறான்டா அதை வீடியோ எடுத்து கோர்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணணுமே தவிர எல்லாரும் ஊருலகம் பார்க்க போடுறதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு இப்போதான் என் பிள்ளைகள சிந்தனை விளங்கல. இப்போ நானும் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறேன்னா தான் இப்போ இப்படி எல்லாம் மாறிட்டோம். இப்போ ஒரு 5 வருஷமாக உதுவலில் பெருசாக இல்லை. இப்போ படிப்பிக்கிற காலத்தில் இருந்த ஜெனரேஷன் வித்தியாசம். இப்போ ஒரு என்னத்தை எடுத்து போடுறோன்னு தெரியாமல் நிற்கிது. என்ன அவன் அந்த அக்குட்டி பிச்சு மணியில் நக்கல் அடித்த மாதிரி இவங்க டொய்லெட்டுக்கு போகிறதையும் போடுவாங்க போல இருக்குது. சோஷியல் மீடியாவிலேருந்து அவங்க நக்கல் அடித்தாங்க, கயந்தாசம் கல்வை சுலாக்சம், அந்த மாதிரி தான் இப்போ உள்ள ஜெனரேஷன் போய்கொண்டிருக்குது. சொல்ல வர விஷயம். அப்போ இதுக்கு வந்து என்ன செய்ய வேணுமெண்டா, கண்டக்டர்னாட்ட மெதுவாக கூப்பிட்டு, அதுவும் அங்கே அந்த நோட்டீஸ் அடித்து ஆட்டோவில் லவுட் ஸ்பீக்கர் கட்டி அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இவர் என்னை தொட்டு விட்டார்ன்னு கத்தாமல், அண்ணா இப்படி கொஞ்சம் பேர் சொரிஞ்சு நிற்கிறார் அல்லது பொறுத்த நேரங்களில் இங்கே போலீஸ் செக் பாயிண்ட் வரும், அதில் நிப்பாட்டி போட்டுருவான், அங்கே போய் சொல்லிவிட்டா பிடிச்சிட்டு போடுவான் அவனை. ஒரு அதுவும் அவருக்கு கொஞ்சம் 40 வயது கிட்ட போல அடக்கு. அவர் அப்படி செய்திருக்க மாட்டாருன்னு நான் ஒரு காலமும் நியாயப்படுத்த வரையில. ஆனால் டீல் பண்ணின விதம் சரியான ஒரு ரோங்கான ஒரு எக்ஸாம்பிள். இதை பார்த்துட்டு கனபேர் செய்து சும்மா நிற்கிற அப்பாவியலையும் கொண்டே தொங்க போட்டு விட்டுருங்க. இது ஒரு பிழையான மெத்தட். இது மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள ஒரு யாராவது ஒரு நம்பிக்கை ஒரு ஆளுக்கு சொல்லி இருக்கலாம், அவள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், அதுக்காண்டி இப்போ நானும் தான் யூடியூப் வச்சுருக்கேன்ன்றக்காக சொன்னால் வெக்கக்கேடு ஒரு சாப்பாடு கடையில் போய் சாப்பிட்றேன். நான் ஒரு பிஹெச்ஐயாக இருந்து கொண்டே ஒரு பிள்ளையான விஷயம் ஒன்று நடந்துடுது. இதில் நான் பதவிட விரும்பலை. ஈவன் அந்த ஏரியா ஆளு கூட நான் கால் பண்ணல. அவருக்கு கூப்பிட்டு எப்படி அதை விளங்கப்படுத்தினான்டா, இங்கே பேர் ஃபேஸ்புக் எந்திரந்து காட்டி 34,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இதை போட்டேன்டா நான் செம ரீச் ஆகுவேன். அதே நேரம் அந்த காசும் வந்து நீ கட்ட வேண்டி வரும், உண்ட கடையும் மூட வேண்டி வரும். இனிமேல் இப்படி செய்திடாதேன்னு சொல்லி அதை விட கேவலமான செயல் ஒன்று செய்தனா இதுக்குரிய காசை மரியாதையாக எடுத்து போடன்னு சொல்லி சிலவில் அந்த அண்ணா இதை பார்க்கக்கூடும். வேணுமென்று செய்யலை, அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் காசு கொடுத்து வந்து ஒரு ஆள் சாப்பிடக்க ஒரு இப்படி கணக்கு சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு. ஃபோன் காய்ச்சி ஒன்று பஸ் ஓடுவாங்க, பஸ்ஸுக்கு எவ்வளோ நடக்கும், எல்லாத்தையும் எடுத்து போடுறதா கண்டென்ட் இல்லைன்றக்காக நல்ல விஷயத்தை தான் சமூகத்துக்கு செய்யணுமே தவிர சும்மா இப்போ எங்கள்கிட்ட கொஞ்சம் பேர் எங்களை ஃபாலோ பண்ணணுன்றக்காக சமூகத்தை தவறாக வழி நடத்தக்கூடாது. அதைத்தான் நான் சொல்ல வரதை தான். நான் பெரிய உத்தமனோ நீதிபதியோ இல்லை. அதாவது செய்யக்கூடிய வல்லமை இருந்தும் செய்யாமல் இருக்கிறோமே, அதுதான் கண்ட்ரோலுங்கட. அந்த கண்ட்ரோலில் இருக்கணுமென்று தான் நான் சமூகத்தை கேட்டுக்கொள்றேனே தவிர சும்மா அவங்களுக்கு கண்டென்ட் இல்லாட்டி உங்கள் கொஞ்சம் தெரிகிறது. இப்படி அந்த நல்லவனை கூப்பிட்டு இல்லைங்கிறதுக்கு எனக்கே நடந்திருக்கு. இதில் சொல்ல விரும்பல, சும்மா ஓடிப்பட்டு திரிஞ்சது கணக்கை சீவன்கள் என்ற பொறுத்த நேரங்கள் எல்லாம் எந்த பக்கம் நிற்க வேண்டியதில்லையே மற்ற பக்கம் நின்றதுகள் போய் உங்களுக்கு விளங்கு. நான் இதில் திருப்ப நியாயப்படுத்த விரும்பலை. அந்த மாதிரி பிள்ளை பிஹேவ் பண்ணி இருக்கணுமே தவிர அவன் பாவி செத்து போனானப்பா, இனி அந்த உயிர் வராது. குட் டச் பேட் டச்சை பற்றி கட்டாயம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இது பஸ்ஸுகளுக்கு நடக்கிறதான். இப்போ அந்த அங்குள் பெரிய திறமான அங்குள் பெரிய மாலை போட்டவரை கௌரவிக்கணும் சில வைக்கணும்ன்ட்டு நான் சொல்ல வரையில. மேபி நடந்திருக்கலாம், அது நீதித்துறை தான் பார்க்க வேணும். ஆனால் இந்த அவேர்னஸை தான் கொடுக்க வேணும் பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் கொடுக்க வேணும். எப்படின்னு சொன்னால், இப்படி நடந்தால் இந்த செருப்புகளை கலாட்டி காட்டாதேங்கோ, துப்பாதேங்கோ. எங்கள்கிட்ட சமூகம் கிளவியல் பாட்டிகள் சொல்லி கொடுக்குறது தான் வீடு வரைய துப்பி விடடி பேராண்டி மூஞ்சேலேண்டு துப்பி விட்டு அவங்களை எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி பட்டு ரேப் பண்ணி விட்டுருவாங்க. மோட்டு வளமான ஐடியாக்களை கொடுக்காம ஓகே இப்படி நடந்ததுன்னு சொன்னால் முதல் உன்னுடைய அம்மாவுக்கு சொல்லு, கட்டாயம் வீட்டில் பௌப்பாசிரியருக்கு சொல்லு, ஒரு ஃப்ரெண்ட்லியான டீச்சர் இருப்ப
சைக்கோ சோஷியல் தெரிஞ்ச ஒரு கவுன்சிலிங் தெரிஞ்ச ஒரு டீச்சருக்கு போய் சொல்லு, அவள் வட்டி டீல் பண்ணுவாள். எல்லோரும் எங்கள் கூட மச்சான உள்ள தூக்கி போடுறதுக்கு நினச்சி வேலை பார்க்கும், பாடசாலைகளில் இருக்கணும். அப்படித்தான் இந்த பிரச்சனையை டீல் பண்ணணுமே தவிர கத்திக்குள்ளாரி கூவேன்னு சொல்லி இப்போ கல்யாணம் செய்ய வரைக்கும் இந்த சம்பவத்தை தான் ஞாபகப்படுத்தும். இந்த சமூகம் இந்த பட்ட இதான் அந்த பஸ்ஸுக்கு ஒரு தடவினவங்க மச்சானண்டு சொல்லி எல்லாம் குழம்பும். ஸோ இது ஒரு ரோங்கான எக்ஸாம்பிள். வடிவாக இல்லை இதை பார்க்குற தங்கச்சி மாதிரி தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்காண்டி தான் கதைக்கிறேன். அந்த பிள்ளை செய்த சரியான பிள்ளை. அவள் அப்படி எடுத்து சோஷியல் மீடியாவில் போடக்கூடாது. அது சரியான பிள்ளை. அப்படி தடவராக்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரையில எனக்கே நடந்திருக்கு. நான் ஒரு லைப்ரரியில் புத்தகம் பாய்ச்சி கொண்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுமோ அறியாது, ஆம்பளையில் டேஸ்ட் உள்ள கொஞ்சம் குஷ்டிகளும் நாட்டில் தெரியுது. எல்லோரும் பொம்பளை பிள்ளைகளை பற்றி தான் கதைச்சி கொண்டு தெரியும். என்னண்டு என்னென்னு சொன்னால், பொம்பளை பிள்ளைகள் யாரோடையும் ஒரு படியனோட நின்று கதைச்சா அது ஊருல முழுக்க தெரிஞ்சிடும். ஆனால் ஆம்பளைகளுக்கு நடக்கிற இதுகள் வந்து பெருசாக தெரியாது. இப்போ அது சார்ந்த வேலையிலையும் இருக்கிறேன். படியலுக்கு எம்எஸ்எம் மென் செக்ஸ் வித் மென்ன்றது செம கூட. இலங்கையில் ஒரு 800 சொச்ச பேருக்கு 700 சொச்ச பேர் எம்எஸ்எம் தான். அப்போ அந்தளவு பொம்பளைகளுக்கு மேலே வந்திருக்கணும். பொம்பளைகளோட போனால் தானே பொம்பளைகளுக்கு வர எம்எஸ்எம் கூடிட்டுது. ஆண்களோட தொடர்புற பாடசாலைகள்லையோ அல்லது ஒரு வாசிக்க சாலைகள்லையோ மைதானங்கள்லையோ ஒரு ஆண் பிள்ளைகளை கூட தவறாக தொடலாம். வந்து பேப்பர் வச்சு கொண்டு கேட்க கையில் துடையல்ல அப்படி இப்படி வைக்கிறது இப்படியெல்லாம் நடந்துருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் அவேர் பண்ணுவோம். தனியாக பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ. குட் டச் பேட் டச் ஒரு ஆண் அல்லது ஒரு வகுப்பாசிரியர், ஒரு மாமா, ஒரு சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா யாரும் தொடக்கூடாத இடங்கள் என்று கொஞ்சம் இருக்குது. உதாரணமாக இந்த மார்பு பகுதி இதில் தொடவே கூடாது. சம்மந்தம் இல்லாமல் யாராவது வந்து கையை கட்டி பிடிச்சி இப்படி ஏதாவது தொடினோம்ட்டா அது பேட் டச். உடனே நோன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு விலகிடணும். இது மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஏரியாஸ் உங்களுக்கு தெரியும். ப்ரைவேட் ஏரியாண்ட அங்கே தொடக்கூடாது. பேக் சைட்டில் தொடக்கூடாது. முதுகில் இப்படி தட்டலாம், சும்மா பாராட்டுற விதமாக இப்படி தட்டு. ஓகே குட், நல்லா செய்திருக்கிறீங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க. இதுவே முதுகில் போட்டு தோசை சுடுற மாதிரி உறைஞ்சக்கூடாது. அது பேட் டச். உடனே இதன்றுவணும். இப்போ ஒரு பிள்ளையை போய் நாங்கள் பாராட்டுற மாதிரி பின்னுக்கு ரெண்டு தோசை சுடுற மாதிரி கையை தட்டினா அது பேட் டச். அது தெரிஞ்சு கொள்ளணும். கை கொடுக்குறோம், வெரி குட், நல்லது, குட் டச், குட், இது நல்லதுன்னு சொல்லி கொடுக்கும். வயிற்றில் வந்து அது நொட் நைஸ்ன்னு தான் கிடக்கு. குட்டும் இல்லை பேட்டும் இல்லை, சும்மா தொடாமல் விட்டால் இல்லை. வயிற்றில் என்ன அழுதல், இதுக்குள்ள வச்சு தோசை சுடக்கூடாது. அதுலேயும் தொடாமல் விட்டால் நல்லா. தலையில் ஓகே நல்லா இருங்கோ தங்கச்சி, எல்லாம் நல்லா இருங்கோ தம்பி, குட் டச். இதுலேயே பிறகு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக கை இறங்குதுண்டா அது வந்து நல்லது இல்லை. இதுகளை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கோ, இதை பச்சையாக சொல்லிக் கொடுங்கோ. இதுகளை சொல்லிக் கொடுத்தால் இப்படியான விஷயங்களை இது சொல்லிக் கொடுக்குற மட்டுமில்லை, இப்படி யாரையும் செய்தா பிள்ளை உன்னுடைய வகுப்பாசிரியர் நம்பிக்கைக்குரிய. இப்போ பொம்பளை பிள்ளை போய் ஒரு ஆம்பளை ஆசிரியருக்கு சொல்கிறது நாட் நைஸ். அது 7 மாணவரை தவிர்க்கலாம். அது ஒரு ப்ரைவேட் இஷ்யூஸ். சில வேலை அவர் எப்படியானவர் தெரியும், அப்படியே இல்லை இப்படி தடவை. அப்போ இப்படி தடவையில் அவர் இன்னொரு விதமாக தொடுவார். ஸோ ஒரு பண்பான பெண் ஆசிரியரிடம் சொன்னால் பெட்டர். அல்லது அம்மாவுக்கு வந்து சொல்ல வேணும் கட்டாயம். ஒரு பெண் பிள்ளைகளின் இனி இல்லைன்ற நன்றி வந்து அம்மா அதைக்கு சொல்ல வேணும். வித்யாக்கெல்லாம் நடந்தது வந்து வித்யா போயக்கெல்லாம் இப்படி முந்தி புங்குடுதீவில் பலாத்காரமாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு தங்கச்சி. அவருக்கு நடந்தது வந்து அவங்க போயக்கே நக்கள் எல்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த போல் செருப்பு கலடி காட்டியிருக்கு. தவறான முன்னுதாரணம். திருப்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு வக்ர மனநில உள்ள ஆணுக்கும் இன்னும் பெட்ரோல் ஊற்றி அல்லது மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விடுற மாதிரி அந்த எண்ணத்தை அப்படி செய்ய வேண்டாம். அந்த இடத்துலேருந்து நைஸாக என்னென்று கலர்றது. நான் தான் சொன்னேனே, இப்போ உதாரணமாக உங்களோட வீட்டில் உங்களுடைய பெண் பிள்ளைகள் தனியாக நிற்கக்கூடும். நீங்கள் தொழிலுக்கு போகலாம், கடற்தொழிலுக்கு போகலாம், இல்லை அம்மா மைன்ஸில் மிதிவடி எடுக்கிற வேலை இருக்கலாம். எங்களுடைய தமிழகத்தில் அப்படித்தான். அல்லது அம்மா ஏதாவது கடை வச்சுருக்கலாம், கருவாடு விற்கலாம். அல்லது அம்மா ஏதாவது ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கலாம், அப்பா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கலாம். நடமத்தியான பொம்பளை பிள்ளை வந்து தனியாக நிற்கிது. ஒரு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் 6ஆம் ஆண்டு கூடினாலே இவங்களை என்ன செய்வாங்கன்னு தெரியாது. சின்ன பிள்ளைகளை கூட விட்டு வைக்கிறாங்களே இல்லை, ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான். வந்தால் இப்போ வீட்டில் வருவினம், யாராவது வருவினம், அது விற்கிறோம் இது விற்கிறோம் காட் விற்கிறோம், அல்லது யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு பொய்யான யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு நான் போலீஸ், நான் பிஹெச்ஐ, நான் மிட்வைஃப் வந்து சும்மா பெறுவாங்க. நான் ஜிஎஸ் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வரலாம். வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுறது? இப்போ சில வேலை உண்மையான அதிகாரிகளை தெரியும், என்னையமாக எங்களோட ஊருக்கு வேலை செய்கிறாக்களை தெரியும். புதுசாக ஒன்று வந்து நிற்கிது, அல்லது இதை வேண்டுங்கோ தைல பேக்கெட்டை வேண்டுங்கொண்டு புதுசாக ஒன்று வந்து நிற்கிதுண்டா அவர்களை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். கொஞ்ச நேரம் கதை பிழைக்குதான், தங்கச்சி ஓகே தனியாக வணிக்கிறீங்க, செம்புக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாரீங்களோண்டு இது செம்பு எடுத்துக்கொண்டு அரைக்க போவான், பின்னால் வந்து கட்டி பிடிச்சிடுவான். ஸோ இந்த நிலைமைகளில் என்ன செய்ய வேணுமெண்டா, இப்படியா நாட்கள் வந்தால் எல்லாம் கதையை போடுவீங்க. உங்களோட ஃபோன் நம்பரை தாரீங்களா, உள்ளுக்கு வரலாமா, சில பேர் டபுள் மீனிங்கில் போடுங்க. இதுகளை முழிச்ச வேலை மாதிரி இந்த டிக்டாக்கில் பார்த்துட்டு என்ன ஒன்றிக்க அவங்க என்ன செய்வாங்கண்டா, உங்களோட நம்பரை தாரீங்களா அப்படின்னா நீங்கள் உடனே செய்ய வேண்டியது இந்த செருப்பு பிக்கும் அடிப்பெண் கொள்ளுவேன்னு சொல்லாமல்
எனக்கும் இப்படி ஒரு ஐடியா இருக்குதான். இவன் பெரியண்ணான் வாரவனுதால் சில போல் இந்த பக்கத்து வீட்டு அண்ணாங்களோட நல்ல மாதிரி பெரியம்மாண்ட மகன் தான், சித்தின்ற மகன் தான், அவனுக்கு நிற்கிறானோண்டா பார்த்துட்டு வரேன்னு போகிறன்ட்டு நிற்கிறான், அத்தி ஓட்டமாக ஓடிடணும். இதை விட பெட்டரான ஆப்ஷன் இந்த பிரச்சனைகளுக்கு கிடையாது. நின்று நீங்கள் பெரிய விஜயசாந்தி மாதிரி கராட்டி எடுக்க போகிறீங்க, இல்லை புருஸ்லி மாதிரி அடிக்க போகிறீங்கன்னா சாத்தியமே இல்லை. ஸோ வீட்டில் தனியை நிற்க மிக அவதானம். இது பாடசாலைகளில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயம். லைஃப் ஸ்கில், வாழ்க்கை தேர்ச்சின்ற ஒரு பாடம் நான் படிக்கிற காலத்துலேருந்து இருக்குது. இது நான் நினைக்கிறேன் ஒரு 5வது வீடியோவில் சொல்கிறேன்னாக்கும் இதை பற்றி. ஆனால் லைஃப் ஸ்கில்லுக்கு இப்போ ஸ்டில் இன்று வேறு என்ன செய்யப்படுதுன்றா, டீச்சர் இந்த வாழ்க்கை தெரிஞ்சு பாடத்துக்கு டொவி செய்ய விட்றீங்களே, டீச்சர் எங்களை கிரவுண்டுக்கு விட்றீங்களே, டீச்சர் இருக்கா சுற்றி ஓடுவோமே, டீச்சர் நெட்டுக்கு நம்மளை 7 பாடம் வகுப்புக்கு இருந்து விசரா கிடக்கு டீச்சர்ன்னு சொல்லி ஓடுற அதே ஜெனரேஷன் தான் இப்போவும் இருக்குது. சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. இப்படித்தான் பிரச்சனைகள் வேறு. பச்சையை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லாமல் யார் சொல்லிக் கொடுக்குறது? இப்படி தான் வரும், இப்படி தான் வரும், இன்னென்ன மாதிரி தான் காப்பாற்றப்பட நீங்கள் செய்ய வேணும்ன்றது. ஸோ அந்த ஆண் செய்தது சரியோ பிள்ளையோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சில வேளை என்னண்டு கனவிதமாக உறைஞ்சுவாங்க. இப்போ சில வேளை வீடியோவில் தெரியாத மாதிரி முழங்கால்களால் ப்ரைவேட் பாட்டுக்கு தேய்க்கலாம். சிலதுகளுக்கு ஒரு வியாதி இருக்குது, இந்த சும்மா நிற்கிற மாதிரி நின்று பிள்ளைகள்கிட்ட பேக் சைட்டுகளில் தேய்ச்சி கொண்டு நிற்குங்கள். சிலது காலால் சும்மா காலுக்கு மேலே தடவி கொண்டு நிற்குங்கள். கணக்க வியாதிகளை நாங்களும் பஸ்ஸுகளுக்கு பார்த்துருக்குறோம். என்ன செய்கிறோம்? ஒன்றும் செய்யலாது. பப்ளிக் பஸ்ஸுக்கு போகிறோன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது. மலைக்குள்ளே போனால் மழை தூங்கி படத்தான் செய்யும். ஆனால் எல்லாத்தையும் விடவும் இயலாது. சின்னதையும் பெருசாக இஷ்யூ ஆக்கக்கூடாது. டிப்ளமேட்டிக்காக தந்திரமாக என்னென்னு இதை செய்ய போகிறோம்ன்றதான் முக்கியம். இந்த பிரச்சனைகளை இதுக்கென்று சொல்லி பெண்களுக்கென்று சொல்லியே தனியாக இந்தியாவிலும் இருக்கும், இலங்கையிலும் இருக்கும், முறைப்பாட்டு பிரிவுகள் எல்லாம் இருக்குது. ஈவன் நீங்கள் அதை பச்சையாகவே சொல்லலாம். ஒரு ஆம்பளை ஆஃபீஸருக்கு போய் சொல்லலாம், அங்கே தடவினவன் இங்கே தடவினவன் இப்படி தொட்டவன் அப்படி தொட்டவன். ஸோ பெண்களே வாக்குமூலத்தைப்படுற மாதிரியெல்லாம் செட்டப்ஸ் இருக்குது, 2 நாட்டிலையும் இருக்குது. போய் சொல்லலாம். ஓவர் நைட்டில் ஒவ்வாமல் ஆகிறதுக்காண்டி ஒரு தினம் போயிட்டு என்னென்று நியாயப்படுத்துறது? அவன் சமூக ஊடகங்களில் விமர்சனங்களால் தன்னைத்தானே அழித்துட்டான். ஸோ இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த நிருபன்ற காணொலி விழிப்புணர்வாக இருந்துச்சு, பிரயோசனமாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. உங்களோட பிளாட்ஃபார்ம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கலாம், சோஷியல் மீடியாவில் பகிரலாம், ஃபேஸ்புக்கில் பகிரலாம். என்ன செய்திருக்கலாம் என்றதை நீங்கள் பகிர்ந்து விடுங்க. இப்போதைக்கு இந்த காணொலியிலேருந்து நான் விடைபெற்று கொள்ள போகிறேன். இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணியிருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்கள்? இதில் யார் சரி யார் பிள்ளை என்று சொல்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணியிருக்கலாம்ன்றதை கருத்தாக நீங்கள் பதிவிடுங்கள். மறக்காமல் தமிழ் எந்திரன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.